ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. பிரிட்ஜ் உடைஞ்சு போயிருக்கு. எதை பண்றது? என்ன பண்றது? சார், பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சே போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நீ கொஞ்சம் சொல்றத ஒழுங்கா சொல்லு. சார் இங்கிலீஷ்ல அத புரோக்கன்னு சொல்லுவாங்க சார். இவன் அத தமிழ்ல உடைஞ்சு போச்சுன்னு சொல்றான் சார். இது கூட புரியலையா சார் உங்களுக்கு? சார் 1 ஜம்ப் 2 ஜம்ப் அப்புறம் உங்க டம்ப் சார். எஸ், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரெடி சார் இருங்க சார், சாமியை கும்பிட்டுக்கிறேன். ஏய் ஜி, இது போலீஸ்காரனோட மான பிரச்சனை. கம் ஆன், ஃபார்வர்ட் மார்ச். சார் எனக்கு ஹைட்னா பயம், கீழே இறக்குங்க சார். சார் வேணாம் சார். யோ, ஒரு தடவை சொன்னா புரியாதாயா உனக்கு? இன்னத்தியா வண்டியா சார்? ஏய் ஜி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ ப்ளீஸ். கொஞ்சம் முன்னாடி போ. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இது கொஞ்சம் முன்னாடி. அவ்வளவுதான், அப்படிதான். Come on, நீயும் வா. நம்ம ஜீப் நம்மள காப்பாத்திடுச்சு சார். I salute you. ஜீப் சார், நான் உங்களை சல்யூட் பண்றேன். நீங்க உங்க டியூட்டிய பக்காவா முடிச்சிட்டீங்க. அதுல எந்த குறையுமே வைக்கல. போலீஸ்க்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. சரி வாங்க, 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தலாம். Come on constables. Let's go. ஓகே சார். Left, right, left. Left, right, left. Left, right, left. Left, right, left. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் கான்ஸ்டபிள், எங்க போறே? திரும்பி வா. Come on. Left, right, left. Left, right, left. Left, right, left. முதல்ல நீ சுயநினைவுக்கு வாயா. ஏய் கோட்டசாமி. சார் நான் ரிப்போர்ட்டிங் சார். சார் நம்ம இங்க நின்னு ரெஸ்ட் எடுக்க கூடாது சார். இங்க இருந்து ரொம்ப தூரம் நம்ம போகணும் சார். என்ன சார் நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் சார். ரைட் ரைட் ரைட். முறைக்காட்டிக்க வாங்கோ சார். கொஞ்சம் வேகமா ஓட்டுறான். அந்த குட்ட பையன் ஜான் வரல, ஆனா அவனுக்கு பாஸ் இருக்கானே அந்த அசிங்கம். அவன் பின்னாடி ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருக்கானா. அந்த வண்டி தான் நமக்கு. ஆஹா, லாடத்தை போட்டு நமக்கு லாடம் கட்டுறானே. டிரைவர் தம்பி பாத்து, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி. ஒரு தவளை எவ்வளவுதான் குதிச்சாலும் சரி, அதால என்னைக்கு ஒரு குரங்கா மாறவே முடியாது. முயற்சி பண்றோங்கிற பேர்ல நீங்க என்னைக்கும் என் கையில தோத்து தாண்டா போக போறீங்க. இதனாலேயே எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்கன்னா சுத்தமா ஆவறதே இல்லை. பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். அவனுக்கு மண்டைய பத்தியா? என்னடா பண்றது? நம்மள இப்படி தலைகளை தொங்க விட்டுறோம் போல இருக்கு. கஜா கஜா, கொஞ்சம் முன்னாடியே பாருங்கப்பா. ஐடியா மோட்டோ, எப்படியாவது இந்த கார் அந்த குகைக்குள்ள கொண்டு போகணும்டா. ஓகே சொல்லிட்டல, டாய் பூசணி கபடியா. இந்த பக்கம் வா, ஓட தெரியாது. இப்ப பாரு ஐயா, டாப் கீர்ல போட்டு எப்படி தூக்குற பாரு. என்ன நடக்குதுங்க? ஏய் மோட்டு வந்துடும். உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறது இல்ல. பை பை மிஸ்டர் சோரு. பை பை. ஆஹா, ஹி ஓஹோ. பை பை சொல்ல கூடாது. அடுத்த பிரச்சனைக்கு ஹாய் சொல்லுங்கடா. ஆமா, அடுத்த ரவுண்டடா.
ஏய், சீக்கிரமா ஆகட்டும். எப்படியாவது இந்த ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கடா. ஓ, அப்பா. அப்பா. வாங்க வாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் இந்த உடஞ்சு போன சைக்கிளை ஓட்ட உங்கள யார் தயார்? சார் உயர் அதிகாரி நீங்க இருக்கும் போதே நாங்க எப்படி சார் உட்கார்ந்து சைக்கிள் ஓட்ட முடியும்? அதனால ஆமா சார் ரைட்டு RYT ரைட்டு தலை இருக்கும்போது பால் ஆடலாமா சார்? தப்பு இல்ல. we salute you சார். ஓகே 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 நீங்க ரெண்டு பேரும் என்ன ஓவரா புகழ்ந்துட்டீங்க. இங்க பாருங்க என் கண்ணுல தண்ணி ஊத்துது. அதனால நானே சைக்கிளை ஓட்டுறேன். சார் போலாம் சார். சார் சைக்கிள் கூட சூப்பரா ஓட்டுறீங்க சார் நீங்க. இது என்னடா கோட்டாங்கல் மலை மாதிரியே இருக்கு. அட. ஏய் சீக்கிரமா வந்துருங்கடா வந்துருங்க. சூதானமா வாங்க. ஏய். அங்க பாருங்க அந்த சங்கோ என்ன காரியம் பண்ணா. உடைஞ்சு போனா ஹெலிகாப்டர் பாகங்கள்லாம் ஒட்ட வச்சு ஹெலிகாப்டர் உருவாக்கிட்டான். நீ பிதுங்க பிதுங்க கண்ணை வச்சுட்டு முறைக்க மாட்டதா லாக்கி. ஏதாவது பண்ணு. நீ எல்லாம் என்னத்த சயின்டிஸ்ட் படிச்சியோ போ. ஓகே சார். அப்போ கிளப்பு. அதானே உன் பொழப்பு. நீங்க எல்லாரும் எனக்குள்ள தொங்கிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட தட்டி எழுப்பிட்டீங்க. நண்பர்களே இங்க பாருங்கப்பா. இப்ப பாருங்க இந்த டாக்டர் சட்காவோட திறமை உங்களுக்கு தெரிய போகுது. என்ன சயின்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார்பன் ரைடரு. இங்க பாருங்கப்பா. இதுதான் இந்த ஜட்கா ஏர்லைன்ஸோட முதல் விமானம். எப்படி இருக்குப்பா? நண்பர்களே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உட்காந்து இத பறக்க விடுங்க. அப்ப புரியும் இந்த பிளைனோட உண்மையான டேலண்ட். மோட்டு பத்தலோ நீங்க முன்னாடி உட்காருங்க. இந்த பிளைனை பெடலிங் பண்ண ஆரம்பிங்க. நீங்க பெடல் பண்ண இருந்தா இது பறக்கும்பா. நீங்க எந்த அளவுக்கு வேகமா பெடல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது வேகமா பறக்கும். நல்லா வேகமா பெடல் பண்ணுங்க. ஓல மோட்டோ வண்டி திருப்பி ஓட்டு. அந்த பக்கம் பாரு மோட்டோ. சாரிப்பா அவசரத்துல பிளைட்ல பிரேக்கப் பொறுத்த மறந்துட்டேன். சாரிப்பா இதை நிறுத்த முடியாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. பாஸ் பாஸ் அங்க பாருங்க, மோட்டு பத்தலு பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. என்னது பாட்டு பாடுறாங்களா? ஆனா எதுக்காக? அப்ப அவங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். பயல சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க பாரு அந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்மள தாண்டி போயிட்டாங்க. என்ன பண்ண? சீக்கிரம் ஏதாவது செய்ய. சூப்பரான ஐடியா. என்னை விட்டு போகாதீங்கடா. நூல இருந்த காத்தாடி மாதிரி பறக்கிறோம்.
அதோ அந்த கிறிஸ்மஸ் மவுண்டன் அங்கதான் இருக்கு. நமக்கு எதிரில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அங்க போயிடுவோமே. நான் பறக்கிறேன். அதுதான் உடம்ப கிளிமா வச்சிருக்கணும். குடு. டேய், என் கொடை. நல்லவனுக்கு அம்பர்லாவும் ஆயுதண்டா. சிக்கன். வந்துடும். எங்க ஓட பாக்குற? என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் செய். என்ன மேன் ஓட்டுற நீ? பழமா மாட்டிட்டமே. ஏய் சுத்த பத்தம் எங்கடா போனீங்க? எனக்கு அழுக்கும் சரி அழுக்கா இருக்கிறவங்களும் சரி சுத்தமாகாது. எஸ் பாஸ். என்ன சுத்தம் பண்ணுங்கடா. போ மோட்டோ, விடாத. அது நம்ம ஊருக்கு சேர வேண்டியது. இப்படி சூடு. மோட்டோ மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இரு. எந்த காரணத்தை கொண்டும் நிக்காத மோட்டோ. சொல்றாத. ஆஹா, என்ன மோட்டோ ப்ளூ மழையா பொழியுது? ப்ளூ மலைகளடா, ப்ளூ டாகுகள்லாம் வருது. அடடா, திருட்டு பசங்க முன்னாடி வந்து நிக்கிறானுங்களே. என்னோட ஆளுங்க எப்படி வந்தாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்குதுடா சுளுக்கு. மரியாதையா சரண்டர் பண்ணுங்க. கிளவி கேட்டுச்சா? கொடுக்க மாட்டேன். யாராவ எனக்கு இறக்கி விட்டுடா. இறக்கி இங்க விட்டுடா. பாருங்கப்பா, பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்க, அதனால தோல்வியும் உங்களுக்கு தான் சொந்தம். இந்த காலமும் உங்களோடது, நேரமும் உங்களோடது. கிரீடம் மட்டும் எந்து வாயை பொழந்துட்டு வேடிக்கை பார்க்காம உதவாங்காம வீட்டுக்கு போய் சேருங்கடா எல்லாரும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் நிக்க வச்சு பொழக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? என்ன தோக்கடிக்கவே முடியாது. எல்லாம் அப்படியே போயிடுங்க. திரும்பி பார்க்க கூடாது. ஓகே, முதல்ல வீட்டுக்கு போலாம். நாம என்னைக்கு ஃப்ரீயா இருக்கணுமோ அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு சண்டையை வச்சுக்கலாமா? சீக்கிரமா. அடே மோட்டோ, அவன் திரும்பவும் ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நல்ல நாள் தான். புடிங்கிடலாமா மோட்டோ? இன்ஜின் ஆன் பண்ணு பைலட். பாருங்க மிஸ்டர் சம்கோ, நான் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் இந்த கிரீடத்தை உன்னால இங்க இருந்து கொண்டு போகவே முடியாது. ஏன்னா இந்த கிரீடம் தான் எங்க புர்புரி நகரத்துக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவ போகுது. நிறைய பள்ளிக்கூடம் கட்ட போறோம், ஹாஸ்பிடல் கட்ட போறோம். நீ வேணா அந்த பள்ளிக்கூடத்துல வந்து எல்கேஜி சேர்த்துக்கடா சோம்பேறி. சாரி மோட்டு பத்லோ, நான் நினைச்ச இந்த புதையலை நீங்க திருடிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஆனா நான் தப்பானவங்க கூட சேர்ந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோட்டு பத்லோ, புர்புரி நகரத்தோட வளர்ச்சிக்காக நானும் உங்க கூட துணையா இருப்பேன். நானும் பார்க்க தானே போறேன் பாக்ஸர். உன் வாய் எவ்வளவு நேரம் இதே மாதிரி பேச போகுதுன்னு. Guys, attack! Hey, stop. The name is Singham. Inspector Singham. நாங்க 3 பேரும் உங்க எல்லாரையுமே நாலா பக்கமும் கார்னர் பண்ணிட்டோம். கான்ஸ்டபிள், அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களை தான் ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னேன். சரண்டர் ஆயிடுங்க. சிங்கம் சார், நீங்க ஷூட் பண்றத முதல்ல நிறுத்துங்க. அதோட அவங்கள அட்டாக் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம். வாங்கடா வாங்க. வாங்கடா, ரவுண்ட் ராலியா போடுறீங்க. சொட்ட மனசுக்குள்ள சிவாஜி நினைப்பா.
நோ பத்தல வயிறு காலியா இருக்கும்போது என்னால சண்டை போட முடியாதுடா. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா என்னது? அப்படி போடுதாங்க அவனை. பள்ளத்தை நிரப்புங்க. பாத்து ஸ்டெப் எல்லாம் மாத்தாதீங்கடா. என்னங்கடா இங்க ரவுண்ட் கட்டி தாண்டி ஆடுறீங்க? தள்ளுங்கடா, ஃபைட் பண்ணுங்கடா. ஆஹா, உஷாராயிட்டாங்களே. கூட்டமா வர்றீங்க. வர்ற வேகத்தை பார்த்தா அடிச்சிருவானுங்களோ. எவ்வளவு அகலம் வளர்ந்துருக்கீங்க. வாயா வாயா வாயா. இவனு விழுந்துட்டானா? அப்பாடா. அப்பா போயா. तुमका ஏய் அடிச்சுடா. வாங்கடா. என்னடா லுக்கு? எப்படி நம்ம கிக்கு? ஹாய் மிஸ்டர் சங்கோ, மரியாதை அந்த கிரீடத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல உன் உடம்பெல்லாம் அழுக்காக்கிடுவேன். அழுக்குன்னா உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியும்டா. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? நான் அழுக்காகாத வரைக்கும் தான் நாசுக்கா இருப்பேன். அழுக்காயிட்டேன், உழுதில போய் பெரண்டு வந்து நிப்பேன். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னோட சுத்தமான உருவத்தை மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா எப்போ என்னோட அழுக்கான அவதாரத்தை பார்க்க போறீங்க? நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. அல்பா பிராவோ சார்லி டெல்டா ஏகோ. இது என்ன ஸ்டைல் மட்டும்? தனியின் மாதிரியே இல்ல. ஒருவேளை இவன் அவனோ? இப்ப வாங்கடா ரெண்டு பேர். நாங்கெல்லாம் அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டுடா. இப்ப பாரு. பண்ண முடியாது. அசர மாட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஆமா பாஸ் பாஸ் நான் தோத்துட்டேன் பாஸ். 4 இளநீ பின்னாடியே விழுந்தது. இதுக்கு மேல எங்க இருந்து எதிர்க்கிறது? என்னோட இவ்வளவு பெரிய ஆர்மி இன்னைக்கு மோட்டு பத்துல கூட தோத்து போய் நிக்குது. ஒரு மொட்டையும் சொட்டையும் சேர்ந்து என்ன தோக்கடிச்சுட்டாங்களே. கிரீடமும் போச்சு, என்னோட ட்ரெஸ்ஸும் அழுக்கா போச்சு.
அழுக்காயிட்டேனே. டாய் மிஸ்டர் சம்கு, ஒருத்தன் உடையில அழுக்கப்படுறது பெரிய விஷயமே இல்லடா. உள்ளத்தால அவன் சுத்தமானவனா இருக்கணும். இதைத்தாண்டா பெரியவங்க சொல்லிருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. சோம்பேறி. என்னடா உங்க சண்டை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு நான் எஸ்கேப் ஆகுறேன். ஜான், அந்த பப்ளி மாசம் உங்க சித்திக்கிட்ட சொல்லி நீ புரிய வைக்கிறியா இல்ல நான் என் ஸ்டைல்ல சொல்லி புரிய வைக்கவா? இந்த கிரீட நம்ம புற்புரி நகரத்தோட வளர்ச்சிக்காக சொல்லி இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க நடக்கிறதே வேற. நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்தீங்களோ அப்பல இருந்தே என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு சித்தி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எனக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கு உங்களால தொந்தரவு தான். நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போங்க, நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்ப பறக்கறேன். சிரிப்பா வருது உனக்கு. மோட்டு பத்துலு, உங்க 2 பேரோட தைரியத்தினாலதான் இன்னைக்கு நம்ம புர்புரி நகரத்துக்கு இவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு இதுக்காக பரிசு வாங்கி தர போறேன். கஜா கஜா, பரிசு மோட்டு பத்திரக்கு மட்டுமா? இல்ல கசிட்டாரா, உனக்கும் டாக்டர் ஜட்காவுக்கும் சேர்த்துதான் கிடைக்கும். டோன்ட் வரி. கம் ஆன் எவரிபடி, எல்லாரும் ஹெலிகாப்டர் கிட்ட வாங்க. மொத்த பேரிய ஜெயில்ல போடலாம். நான் இப்ப தோத்து போயிருக்கலாம், ஆனா இது என்னோட நிரந்தர தோல்வி கிடையாது. நிச்சயமா திரும்ப வந்து ஜெயிப்பேன் உங்களை. புர்புரி நகரத்தை சேர்ந்தவங்களே, மோட்டு பத்துலு தைரியமா நடந்துகிட்டதுனால இன்னைக்கு நம்மளுடைய புர்புரி நகர்ல நம்மளோட ஊருக்காகவே இவ்வளவு பெரிய ஸ்கூலை திறக்க முடிஞ்சிருக்கு. மோட்டு பத்துலு, உங்களுக்கு எங்க எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை மட்டும் பாராட்டாதீங்க சார். இதுல எங்க நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த பூசணிக்காய் மண்டைங்க, அப்புறம் இந்த பல்ராம் நாயுடு, அப்புறம் இந்த சிக்கன் சாரி எல்லாரும் சேர்ந்தா பண்ணிருக்கோம். சோ எல்லாருக்கும் cheers சொல்லுங்க. இந்த இடத்த சுத்தம் பண்ற வேலைய நல்ல ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல மோட்டோ, அந்த ஆளுக்கு அழுக்குனா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதனால மீட் மிஸ்டர் சம்கு கிளீனர். சூப்பர் டான், என்ன பெருக்க விட்டீங்களா? நானு வெள்ளையும் சொல்லி மஸ்திட்டு இருந்தேன். ஏய் நிலைமைய பாத்தியா? உங்களுக்கு இருக்குடா டேய். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.